துதிப்பேன் உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன். எழுந்தருளும் என் ஆண்டவரே எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே என் உறைவிடம் இயேசு மாத்திரமே. உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன். சத்தமாய் உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன்
தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. கரம் உயர்த்தி சொல்லும், உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், உம்மை மாத்திரம் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்று. உன்னதமானவர், உன்னதமானவரே, என் உறைவிடம், என் உறைவிடம் இயேசுதானே. எங்கள் தெய்வமே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே. சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் போது முதல் 3 வசனங்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக, கர்த்தரை ஆராதிக்கிறவருடைய இருதயம் மகிழ்வதாக. ஓ, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறத பாருங்க, அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். கடந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு செய்த அந்த நன்மைகளை எல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்த உம்முடைய தயவு பெரியது, உம்முடைய அன்பு பெரியது. அதற்காக நாங்கள் இந்த ஆராதனை நேரத்திலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் பாடுகிற வேளையில் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. எங்கள் நடுவிலே கிரியை செய்யும் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். முதல் பாடலாக, என் தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காக்கும் தேவனே என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு, என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர் என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கையில் என்னை வரைந்து உந்த கண்மணி போல என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்த கண்மணி போல என்னை காக்கின்றீர். ஓ மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் எனக்காய் கோடி ஏற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. ஓ வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவி எனக்காய் கோடி ஏற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. ஓ மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. ஓ மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். மறவேன் 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 நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஓ பகைஞர் எதிரே எனக்கு போர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. ஓ என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்கின்றீர். பாடுவோம். ஓ பகைஞர் எதிரே எனக்கு போர் பந்தி
சர்வ வல்லவரே. எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். ஓ மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், ஓ துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. ஓ பாடுவோம் மறவேன் துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்ரு எதுக்கு வந்தாலும் ஆவியானவர் கோடி ஏற்றுவி. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதுக்கு வந்தாலும் தேவ ஆவியனைக்காய் கோடி ஏற்றுவி. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. ஓ மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. ஓ மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். மறவேன் 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 நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர்.
பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றே. சொல்லுவோம், பகைஞர் எதிரே, பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அமைதியாய் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே, நீங்கள் அறியாத இடத்திலே ஆண்டவர் உங்களுக்காக சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்கிற அநேக காரியங்களை அவர் முதலில் தானே நமக்கு வெளிப்படுத்துகிறதில்லை. சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு மறைத்து வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆரோன் இந்த பூமியில அவன் இருந்து மக்களாக இருந்து கொண்டிருந்த வேளையில மலையின் மேல மோசேயின் இடத்துல ஆரோனை பற்றி ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்கள் அறியாத இடத்திலே உங்களுக்காக ஆண்டவர் கிரியை செய்கிறவர். யோசேப்பு சிறைச்சாலையில இருக்கும் போது தானே, அவன் இன்னும் வெளியே வரல, உள்ள இருக்கும் போது தானே, ஆமென், அங்கே யோசேப்பை பற்றி ராஜாவின் இடத்தில் பேசப்படுகிறது. ஹல்லேலூயா. தாவீது இன்னும் வனாந்திரத்தில் இருக்கும் போதே அங்கே சவுலினுடைய சமூகத்தில் தாவீதை பற்றி பேசப்படுகிறது. ஆமென். நீங்கள் அறியாத இடத்துல உங்களுக்காக கிரியை செய்கிறவர், உங்களுக்காக பேசுகிறவர் ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், அவர் மாறாதவர், அவர் மாறாதவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் இந்த ஆராதனை வேளையில ஆண்டவர் ஆமென் எனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி உங்களுக்காக ஆண்டவர் கிரியை செய்கிறார். நீங்க போய் பேச முடியாத இடங்களில் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்காக பேசுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக ஆமென் மனிதர்களோடு பேசுகிறார். ஆண்டவர் உங்களுக்காக பேசுகிறார். தாயின் வயிற்றில் நீங்கள் உருவாகிறதற்கு முன்னமே உங்களை பெயர் சொல்லி அழைத்திருப்பார் என்றால் அவர் எவ்வளவு பெரிய தேவனாயிருப்பார். சகலத்தையும் அறிந்தவர், ஒரு காரியம் துவங்கும் போது தானே அதனுடைய முடிவையும் சேர்த்து அறிகிறவர். அவர் ஒருவரே சாம்பலுக்கு சிங்காரத்தை தருகிறவர். ஹல்லேலூயா. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தருகிறவர். கேலிரி சகே பருசா லிப்ரஹாண்டா கசேலே பராக். ஹல்லேலூயா. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். உங்களை விசாரிக்கிற நல்ல தகப்பன். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் அவர் நம்மை விசாரிக்கிறார். என் மகனே, ஏன் உனக்கு இந்த கவலை, ஏன் உனக்கு இந்த பிரச்சனை, ஏன் நீ சோகமாய் இருக்கிற, ஏன் நீ கவலையாய் இருக்கிற அப்படின்னு விசாரிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். எவ்வளவு நல்ல தேவன் ஆமென் நம்முடைய ஆண்டவர் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறார். நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல, நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. ஆமென். யாரும் உங்களுக்கு இல்லாவிட்டாலும் உங்களை நன்றாய் விசாரிக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. Father, we bless your name. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம்.
ஹalleluya. சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. சேர்ந்து பாடுவோமா? பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த ஆராதனை சிந்தையிலே கிருபையில நிறைந்து ஆண்டவரை ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. தினம் தினம் உலகில் நீ செய்பலவான வினை பொறுத்தருளும் மேலான. தினம் தினம் உலகில் நீ செய்பலவான வினை பொறுத்தருளும் மேலான. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. பாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்த. பாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்த. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும். ஊற்றுனக்கு
வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று போற்றிடும் வானோ பூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்களை ஆதரிக்கிறவர். எத்தனையோ சூழ்நிலைகளிலே கண்ணீரோடு அதிக வேதனையோடு வாய்விட்டு கூட சொல்ல முடியாத பிரச்சனைகளை விவரித்து சொல்ல முடியாத நேரங்களில் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு தானே நம்ம போனோம். அவர் தானே நமக்கு ஆதரவு தந்தார். அவர் தானே நம்முடைய மன கவலைகளை மாற்றினார். அவர் தானே மறுபடியும் நம்மை சந்தோஷமாய் மாற்றினார். நம்முடைய எல்லா துக்கங்களை மாற்றினவர் அவர் தானே. அவர் நம்மை விசாரிக்கிறவர். கரங்களை உயர்த்தி சொல்லும், இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. கிருபாசனபதியே உன் கிருபைகள் தர வேண்டுமே. கிருபாசனபதியே உன் கிருபைகள் தர வேண்டுமே. ஏழையின் புகலிடமே, பக்தர்களின் மறைவிடமே. ஏழையின் புகலிடமே, பக்தர்களின் மறைவிடமே. கிருபாசனபதியே உன் கிருபைகள் தர வேண்டுமே. கிருபாசனபதியே உன் கிருபைகள் தர வேண்டுமே. உந்தனின் பாதம் பணிந்தால் முட்கள் கூட பூவாகும். உந்தனின் பாதம் பணிந்தால் முட்கள் கூட பூவாகும். சிங்கத்தின் கெபி கூட இன்ப வீடாய் மாறிடும். சிங்கத்தின் கெபி கூட இன்ப வீடாய் மாறிடும். கிருபாசனபதியே உன் கிருபைகள் தர வேண்டுமே. கிருபாசனபதியே உன் கிருபைகள் தர வேண்டுமே. வேதத்தை நாம் சுமந்தால் சத்திய வேதம் நம்மை சுமக்கும். வேதத்தை நாம் சுமந்தால் சத்திய வேதம் நம்மை சுமக்கும். பாதைக்கு வழிகாட்டும், சோதனையில் ஜெயம் கொடுக்கும். பாதைக்கு வழிகாட்டும், சோதனையில் ஜெயம் கொடுக்கும். கிருபாசனபதியே உன் கிருபைகள் தர வேண்டுமே.
அதிபதியே, என்னருமை இரட்சகரே, கிருபாசனபதியே, உம் கிருபைகள் தர வேண்டுமே. கிருபாசனபதியே, உம் கிருபைகள் தர வேண்டுமே. ஏழையின் புகலிடமே, பக்தர்களின் மறைவிடமே, ஏழையின் புகலிடமே, பக்தர்களின் மறைவிடமே. உந்தனின் பாதம் பணிந்தாள் முட்கள் கூட பூவாகும். உந்தனின் பாதம் பணிந்தாள் முட்கள் கூட பூவாகும். சிங்கத்தின் கெபி கூட இன்ப வீடாய் மாறிடும். சிங்கத்தின் கெபி கூட இன்ப வீடாய் மாறிடும். கிருபாசனபதி, ஹல்லேலூயா, கிருபைகள் தர வேண்டுமே. கிருபாசனபதியே, உம் கிருபைகள் தர வேண்டுமே. ஏழையின் புகலிடமே, பக்தர்களின் மறைவிடமே, ஏழையின் புகலிடமே, பக்தர்களின் மறைவிடமே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை 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 ஓ அப்பா அப்பா உங்களுக்கு தான். எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனு, ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனு, ஆராதனை ஆராதனை ஆராதனை. அலவருஷா கதயல மக்கே, ஏ மக்கதுரா மனா சந்ததலர பக்கடதியாலா. ஓ உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை. ஷலஹந்தேலே மக்கடதியா குடமனா குடமனா சந்தேலேனா. ஓ ஹல்லேலூயா, உங்களுக்கு தான். பரிசுத்தமாகும் பரிசுத்தமாகும் யெகோவா மெகாதிஸ், ஆராதனை உமக்கே. ஓ பரிசுத்தமாகும் யெகோவா மெகாதிஸ், ஆராதனை உமக்கே. ஓ உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஹோசேனு, ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஹோசேனு, ஆராதனை உமக்கே. உன்னதரே உன்னதரே உயர்ந்தவரே, ஆராதனை உமக்கே. அப்பா
உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே பரிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கே. ஆவியில் நிறைந்து பரிகாரியே ஆராதனை உமக்கே. உன்னதரே உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே பலியானீரே ஆராதனை உமை. ஆராதனை ஆராதனை எலாமகடாதி கருணமோ சபஹதீஸ் இகது சகதாயலமா. ஓ ஹalleluya உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை. லெமகபலா உடமனா சந்தேரா ஹதீஸ் அபதா ஹதீஸ் ஏ பாப்பதா ஹசி அலமா ஹஜயாலா ஏ மமகதுரா பதலதே லிகடா தியா துரமனா சந்தரா பததாரா லே மமகடா தியா துரமனா சந்தேரா ஹலி சலாரா ஹதீர மகந்தலா யாயா லிமகபௌ சரா ஹதீரா லிமகபா மகடா திகபரு சககடா ஏ கடா லிகடா தியந்தரா பரா உடமனா சந்தரா தியே லே மண்டலனா ஹதீசா. ஹalleluya ஆராதனை 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 ஆராதனை. ஓடமனா சந்தரனே லெமகடாலியானா இமகடானா சந்தரா எமகபாபனா சந்தரனா லபகதி இமகபரா துரபகடாலியானா எலபரு சந்தரனா நமகடாலியானா. ஹalleluya நன்றி இயேசுவே. ஹalleluya சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. கரங்கள் உயர்த்தி சொல்லுங்க. சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். நிறைய பேருக்கு ஆண்டவருக்காக வாழணும்னு ஆசை இருக்கிறது. ஆண்டவருடைய சித்தத்தை மட்டும்தான் செய்யணும்னு ஆசை இருக்கிறது. ஆனால் அதற்கான வாய்ப்புகளே இல்லாதது போல காணப்படலாம். உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இந்த நாளிலே ஆராதிக்கிற உங்களை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவாராக, சீர்படுத்துவாராக. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாராக. எதற்காக? அவருக்காக நிற்க, அவருக்காக வாழ, அவருக்காக பேச,
அவருடைய சாட்சிகளாய் மாற இந்த நாளிலே ஆண்டவர் முதலாவது நம்மை சீர்படுத்துகிறார். ஆமென். நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நம்மை சீர்படுத்துகிறவரும் நம்மை ஸ்திரப்படுத்துகிறவரும் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. அது நம்முடைய மாம்சீகம் அல்ல, மாம்சீகத்தினுடைய பலத்தினாலும் அல்ல. நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்மை சீர்படுத்துகிறார். கம் ஆன். ஆராதனை வேளையிலே அவர் நம்மை சீர்படுத்துகிறார், அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். சேர்ந்து பாடுவோம். சீர்படுத்தும் சீருஷ்டிகரே, ஆராதனை உமக்கே. கரங்கள் உயர்த்தி சொல்லுமா? சீர்படுத்தும் சீர்படுத்தும் சீருஷ்டிகரே, ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் ஸ்திரப்படுத்தும் துணையாளரே, ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் துணையாளர், ஸ்திரப்படுத்தும் துணையாளரே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை. நன்றி அப்பா. ஆராதனை அப்பா, அப்பா, அப்பா. ஓ நன்றி இயேசுவே, உங்களுக்கு தான் நன்றி அப்பா. கரங்கள் உயர்த்தி ஆராதனை முழு இருதயத்தோடு ஆராதனை. ஓ அப்பா, அப்பா, உங்களுக்கு தான். தாழ்மையிலே நினைத்தவரே, தாழ்மையிலே நினைத்தவரே, ஆராதனை உமக்கே. என் தாழ்மையிலே என்னை நினைத்தவரே, ஆராதனை உமக்கே. ஏழ்மை மாற்றினீரே, ஏழ்மையை மாற்றினீரே, ஆராதனை உமக்கே. ஏழ்மையை, ஏழ்மையை நீர் மாற்றினீரே, தனை உமக்கே. ஆராதனை அலவருஷனஹந்தயா லமரண்டயா இமகவரோஷி கபருஷியா லமனே. ஓ பாபா, உங்களுக்கு தான் ஆராதனை. உம்மை தூதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரும் மறந்திருப்பே. உம்மை தூதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரும் மறந்திருப்பே. எபிரேயர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 16வது வசனத்திலே இப்படி நாம் வாசிக்கிறோம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும்.
நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். துணிகரமாய் அல்ல, தைரியமாய். அர்த்தம், என்னுடைய தேவன் என்கிற உரிமையோடு, இவர் என்னுடைய அப்பா என்கிற உரிமையோடு கிருபாசன தண்டை. அர்த்தம் என்ன? கிருபை ஆசனம் என்ற அர்த்தம். மெர்சி சீட், கிருபையின் ஆசன தண்டையிலே ஆமென் நாம் சேர கடவோம் என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லப்படுகிறது. ஆமென். கிருபையின் ஆசன தண்டையில், அந்த கிருபையின் ஆசனம், ஆமென், அது நம்மை நியாயம் தீர்க்கும் ஆசனம் அல்ல, பதிலாக அது கிருபையின் ஆசனம். ஆமென். அதன் அண்டையிலே நாம் சேர கடவோம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் கிருபையின் ஆசன தண்டையிலே சேரும்போது என்ன நடக்கிறது? இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை நாம் அடைகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், நீங்கள் எங்கே சிக்கிக் கொண்டிருந்தாலும், ஓ ஹல்லேலூயா, எந்த வியாதியின் பிடியிலே நீங்கள் இருந்தாலும், எந்த போராட்டத்திலே நீங்கள் சிக்கி இருந்தாலும், in the name of Jesus Christ, உங்களுடைய கண்கள் கிருபையின் ஆசனத்தை பார்க்கட்டும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கிருபையின் ஆசன தண்டையிலே ஓ நீங்கள் தைரியமாய் வர முடியும். ஓ உங்களுடைய தகப்பன் என்கிற சிந்தையோடு உங்களால் வர முடியும். Come on. Hallelujah. நன்றி இயேசுவே. ஆண்டவர் விசுவாசத்தோடு அந்த கிருபையின் ஆசன தண்டையிலே வந்த ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே கிருபையினால் நீர் அலங்கரிப்பீராக. சகாயம் செய்யத்தக்க கிருபையை அவர்கள் அடைந்து கொள்ளத்தக்க ரீதியிலே அவர்கள் மேல் உடைய கிருபை பொழியப்படுவதாக. in the name of Jesus. idama katura mana sandarahadi salalahandelele mandayanana emakabaro sikatira nana ligada diala maganda yala siande le manana sandarakati mabaroho la barina hand shada dadala la baridan handa yada barasi katura bandala yande ne marande mabaroho di sandelele ne makada diala na. ஹல்லேலூயா. பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசிக் கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி. தேங்க்யூ அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் மீதியான பகுதிகளையும் நீர் ஆசீர்வதிக்கணுமே. தொடர்ந்து ஆண்டவரே நீர் அசைவாடுகிறதை நாங்கள் உணரணுமே, அவைகள் வெளிப்படணுமே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் வேத பகுதியை வாசிப்போம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 24வது சங்கீதம். நாம் சேர்ந்து வாசிக்கலாம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமமுள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த நாளிலே
1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலிருந்து தான் நாம் தேவனுடைய வசனங்களை தியானிக்க போகிறோம். இந்த வாரத்திலே ஒரு தலைப்பின் கீழே இருந்தல்ல, அந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தின் முழுமையிலும் இருந்து ஒரு சில வசனங்களை இந்த நாளில் தியானித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை பாடி மகிமைப்படுத்த, ஸ்தோத்தரிக்க, உம்மை ஆண்டவரை கனப்படுத்த நீர் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி. இப்பொழுதும் நாங்கள் கேட்கவிருக்கிற இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசுவீராக, இடைபடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்த இந்த வசனம் தான் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம். அந்த வசனத்திலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற இந்த பாக்கியம் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் என்று அநேக நேரங்களிலே நாம் உணர்ந்து கொள்வதில்லை. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறதற்கு நாம் எந்த ஒரு நற்கிரியையும் செய்திருக்கவில்லை. நாம் நல்லவர்களாக இருந்ததினாலோ அல்லது நம்முடைய நீதி நிமித்தமாகவோ அவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. உலக தோற்றத்துக்கு முன்னமே, நம்முடைய தாயின் வயிற்றில் நாம் உருவாகிறதற்கு முன்னமே அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். ஸோ முன்னதாய் நம்மை அறிந்தவர், முன்னதாய் முன் குறித்தவர் இப்பொழுது நம்மை அழைத்து பல்வேறு நம்பிக்கைகளிலே, பல்வேறு மத சூழ்நிலைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்து அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாக, அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய ஜனங்களாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே எத்தனையோ நல்ல மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அநேக நல்ல மனிதர்களை பார்த்த உலகம் இது. அநேகர் தங்களுடைய உயிரையே கிரயமாய் கொடுத்து தேசத்திற்காக, தேசத்தின் ஜனங்களுக்காக வாழ்ந்திருக்கிறார்கள். நல்ல மனிதர்கள். அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எந்த ஒரு தவறும், எந்த ஒரு பிழையுமே இருக்காது. அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை எல்லாம் இந்த உலகம் பார்த்திருக்கிறது. ஆனால் அந்த மனிதர்கள் எல்லாரையும் விட, அப்படி நல்லவர்கள் என்று அழைக்கப்பட்ட அந்த மனிதர்களை விட, ஆமென், இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தான் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ நல்ல மனிதர்கள் தான் அவர்களுடைய உதாரத்துவம் உள்ள குணங்களை பார்க்கும்போது தங்களுடைய ஆஸ்தியை முழுவதுமே அவர்கள் ஏழைகளுக்கும், இது போன்ற கஷ்டப்படுகிறவர்களுக்கும், ஊனமுற்றவர்களுக்கும் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். தங்களுடைய ஜீவனை கிரயமாய் கொடுத்து அவர்கள் நிறைய நல்ல பெயர்கள் தேசத்தில் எடுத்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் ஆண்டவர் அவர்களை என்ன செய்யவில்லை? தெரிந்தெடுக்கவில்லை. ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனங்கள் என்று அழைக்கிறார். எப்பொழுதுமே நமக்குள்ளே அதை பற்றின ஒரு உயர்ந்த எண்ணம் இருக்க வேண்டும். கர்த்தர், நான் கர்த்தருடைய பிள்ளை, அவருடைய ஜனமாய், அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷியாய் இருக்கிறேன் என்கிற அந்த உயர்ந்த எண்ணம் எப்பொழுதுமே நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு எவ்வண்ணமாய் இறங்கி காரியங்களை செய்வாரோ அதே போல நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மை தூக்கி சுமக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் ஒரு விஷயத்தை அல்லது ஒரு காரியத்தை
பெரியது என்று சொல்லும்போது அது உண்மையிலே மிகவும் பெரியது. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே ஏதாவது மனிதர்கள் பேசும்போது சில காரியங்களை ரொம்ப பெரிதுபடுத்தி அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் வேதம் அப்படி அல்ல. உண்மையை பேசுகிற வேதம், உண்மையை மட்டுமே சொல்லுகிற வேதம், அது சொல்லுகிறது நமக்கு ஆண்டவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது, இயேசுவில் நிலைத்திருங்கள். இயேசுவில் நிலைத்திருங்கள். வாசிக்கலாம் இதே அதிகாரம் 1 யோவான் 3வது அதிகாரம் 6வது வசனம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. மறுபடி வாசிக்கலாம். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. ஆண்டவரில் ஒரு மனுஷன் நிலைத்திருந்தால் மாத்திரமே அவனுடைய வாழ்க்கையை அவன் ஒரு நீதியுள்ள வாழ்க்கையாக வாழ முடியும். ஒரு மனுஷன் கர்த்தருக்குள் அல்லது இயேசுவுக்குள் நிலைத்திராவிட்டால் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே கவனச்சிதறல் கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலே தலையிட என்ன செய்வான்? துவங்குவான். அதனால தான் யோவான் எழுதுகிறார், பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதுகிறார். என்ன? அவரில் நிலைத்திருக்கிற, இயேசுவில் நிலைத்திருக்கிற எவனும் என்ன செய்கிறதில்லையாம்? பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவில்லை, அவரை அறியவில்லை. ஆண்டவர் யாருன்னு அவனுக்கு என்ன செய்யாது? தெரியாது என்று சொல்லி எழுதுகிறார். கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறது மிகவும் அவசியமாயிருக்கிறது. நிலைத்திருத்தல் என்றால் என்ன? நிலைத்திருத்தல் என்றால் அவருடன் தங்கி வாழ்தல் என்ற அர்த்தம். தேவனோடு தங்கி வாழ்கிறது தான் என்னது? நிலைத்திருத்தல். ஏதோ ஜெப நேரத்திற்கு மாத்திரம் அவருடைய சமூகத்துக்கு போவதல்ல, எப்பொழுதும் அவரோடு தங்கி வாழுகிற அந்த அனுபவத்தை தான் நிலைத்திருக்கிற அனுபவம் என்று சொல்லுகிறோம். நிறைய நேரங்கள் நாம் ஜெபிக்க போகும்போது ஆண்டவரிடத்தில் நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுகிறோம். உண்மை, அவரிடத்தில் நாம் பேசுகிறோம், அவர் நம்மோடு பேசுகிறார். ஆனால் அந்த நேரத்தை விட்டு, அந்த ஜெப நேரத்தை விட்டு மற்ற நேரங்களிலே அநேக காரியங்களிலே நாம் நிலைத்திருக்க துவங்குகிறோம். இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டிய நாம் மற்ற காரியங்களை நிலைத்திருக்க துவங்குகிறோம். அதனால தான் இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஒரு பிரிவு உண்டாகிறத பார்க்கிறோம். ஸோ ஜெபம் ஆரம்பித்து அந்த ஜெபம் முடியும் வரைக்கும் அல்ல, ஜெபம் முடிந்த பின்னும் நாம் இயேசுவோடு தான் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். நிறைய நேரங்களில் ஒரு மணி நேரமோ அல்லது 2 மணி நேரமோ அல்லது அரை மணி நேரமோ ஜெபித்த பின்பு ஏதோ ஒரு பெரிய கடமையை நிறைவேற்றினது போலவும் நாம் இனிமேல் கொஞ்ச நேரத்துக்கு ஜெபிக்க வேண்டாம் என்பது போலவும் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல பிரியமானவர்களே. நிலைத்திருக்கிற அனுபவம் என்பது அவரோடு தங்கி வாழ்கிற அனுபவம் ஆகும். ஆமென். ஜெப நேரத்தில் மாத்திரமல்ல, ஜெபம் முடிந்த பின்பும், வேலை செய்யும் போதும், ஆமென், தொழில் ஸ்தலங்களில் இருக்கும் போதும், ஏதாவது ஒரு காரியத்திலே நம்மை ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் போதும் நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஆவி ஆண்டவரோடு நிலைத்திருக்கிறதாய், தங்கி வாழ்கிறதாய் இருக்கிற அனுபவத்தை தான் நிலைத்திருக்கிற அனுபவம் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோவான் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அதாவது ஆண்டவர் சொல்றதை பாருங்க, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். முதலாவது நாம் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கும் போது, நிலைத்திருத்தல் என்றால் என்ன? தங்கி வாழ்தல், அதுதான் நிலைத்திருத்தல். அவரோடு நாம் தங்கி வாழும்போது, அவரோடு நாம் தங்கி இருக்கும்போது அவரும் நம்மோடு என்ன செய்கிறார்? தங்கி இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நம்மை விட்டு போகிறவர் அல்ல, நாம் தான் அவரை விட்டு என்ன செய்கிறோம்? போகிறோம். எந்த இடத்துல கேப் வருகிறதோ, ஒரு காலி இடம் எங்கே வருகிறதோ, இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் எங்கே பிரிவு வருகிறதோ அங்கே பிசாசானவன் உள்ள என்ன செய்கிறான்? வருகிறான். அவனுக்கு முழு நோக்கமே எப்போ இவங்க 2 பேருக்கும் நடுவில் பிரிவு வரும், அந்த பிரிவுக்குள்ளே எப்போ நம்ம உள்ளே போகலாம், அந்த இடம் எப்போ நமக்கு கிடைக்கும்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான். அதுக்காக தான் தேவையில்லாத காரியங்களை பார்க்க வைப்பான், அதுக்காக தான் தேவையில்லாத காரியங்களை கேட்க வைப்பான், அதுக்காக தான் தேவையில்லாத காரியங்களில் உங்களுக்கு விருப்பத்தையும் ஒரு விதமான ஆசையும் உங்களுக்கு கொடுப்பான். இதெல்லாம் எதுக்காகனா, அந்த இடத்தை பயன்படுத்தியாவது நான் உள்ளே
நுழைந்து விடக்கூடாதா என்று சொல்லி பிசாசானவன் அந்த இடத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பான். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருக்கிற அந்த உறவுல இடத்தை பிசாசுக்கு ஒரு நாள் என்ன செஞ்சிடாதீங்க, கொடுத்துடாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பிசாசுக்கு இடம் கொடாமல் நம்ம என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ ஒரு நாளும் அவர் நம்மை விட்டு பிரிந்து போகிறவர் அல்ல. அவர் எப்போது நம்மோடு இருக்க தான் விரும்புகிறார், நம்மோடு வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். எவ்வளோ ஒரு நல்ல தேவன் பாருங்க. இப்போ மட்டும் இல்லை, புதிய ஏற்பாட்டு காலத்தில் மட்டும் இல்லை, பழைய ஏற்பாட்டு காலத்தில், ஏன் ஆதி ஆகமத்திலே ஆதாம் ஏவாளை ஆண்டவர் சிருஷ்டித்து பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர்களோடு பேசுகிறதற்காக, உறவாடுகிறதற்காக கர்த்தர் அங்கே வருகிறார். நம்முடைய ஆண்டவர் நாம் எப்பொழுதுமே அவரோடு வாழ வேண்டும், வசிக்க வேண்டும் என்பதை அவர் அதிகமாக விரும்புகிறார். ஸோ இந்த வசனம் சொல்லுகிறது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்புறம் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கொடியானது ஏன் இங்கே கொடின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் மெய்யான திராட்சை செடி, நாம் யார், கொடிகள். அதனால தான் இங்கே போட்டிருக்கு பாருங்க, கொடியானது திராட்சை செடியில் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். ஒரு 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 திராட்சை செடியில் எத்தனை பேர் திராட்சை செடி பார்த்துருக்கிறீங்க? ஒரு அழகான ஒரு திராட்சை செடியில் ஒரு கொடி, ஒரு பிரான்ச்சை மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அந்த கொடி அந்த செடியை விட்டு பிந்து போனதானால் அல்லது அதை விட்டு பிரிக்கப்பட்டதானால் ஒரு சில வினாடிகள், ஒரு சில மணி நேரத்துக்குள்ளே எப்படி செத்து போய் அது ஒரு காய்ந்து போகுமோ, அதுபோல இயேசு கிறிஸ்துவில் இணைக்கப்படாத நாம், இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்து இராத நாம் ஒரு நாளும் கனி கொடுக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் வறட்சிக்கான காரணம் நிறைய நேரத்தில் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் அப்படி நமக்கு வரும். அது எதுக்கு அப்படின்னு சொன்னால், ஜெபிக்க முடியாது. அது வந்துச்சுன்னா என்ன பண்ணோம்னா, ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க விருப்பம் இருக்காது, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறதுக்கே ஒரு 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 மாதிரி ஒரு வெறுப்பு இருக்கும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ். இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ்க்கு வர்றதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இன்னும் இயேசுவோடு நீங்கள் நிலைத்திருக்கலை. அதனால தான் அந்த ட்ரைனஸ்லாம் என்ன செய்யுது, உங்களுக்குள்ள உங்கள் ஆத்மாவில், ஆவியில் அது வருகிறது. ஸோ நாம் இணைக்கப்பட வேண்டும். இணைக்கப்பட்டால் தான் என்ன நடக்கும்? கனி கொடுக்கிறோம். அது நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கனி அப்படின்னா என்னன்னா, சுபாவங்கள், குணாதிசயங்கள். ஆவியின் கனியோ அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சொல்லுங்க, சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 விஷயம் சேர்ந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியின் கனிகளோ அப்படின்னு சொல்லப்படலை. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆவியின் கனியோ. அப்போ கனி ஒன்று தான், சுவை 9. ஹல்லேலூயா. கனி ஒன்று தான், சுவை 9. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நம்ம சுபாவம் திடீர்னு மாறும். நீங்கள் கவனித்து பாருங்கள், திடீர்னு மாறும். ரொம்ப கோவப்படுறோம், ரொம்ப தவறான காரியங்களை பேசிடுவோம், ரொம்ப தவறானதை நினச்சிருவோம், ரொம்ப தவறானதை செய்ய துவங்குவோம். நமக்கே யோசனையாக இருக்கும், நல்லா தானே இருந்தோம், ஏன் திடீர்னு இப்படி பேசுகிறோம், ஏன் திடீர்னு இப்படி செயல்பட துவங்குறோம். அர்த்தம் என்னென்னா, அந்த கொடியிலிருந்து நீங்கள் பிரிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவின்ற மெய்யான செடியிலிருந்து நாம் பிரிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்றைக்கு இருக்குமானா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. மறுபடியும் செடியோடு இணைந்து கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நல்ல சுபாவங்கள் நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிறதற்கு நாம் மெய்யான திராட்சை செடியோடு இணைக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக, இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதங்களின் புஸ்தகம் 24வது சங்கீதம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 24 3லிருந்து 5 வரைக்கும் வாசிக்கலாம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அந்த வார்த்தையை பாருங்க, நிலைத்திருப்பான். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும்
இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இந்த வசனத்தில் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். அங்கே நிலைத்திருக்கிறதுக்கு யார் அதை செய்ய முடியும், யார் நிலைத்திருக்க முடியும்னு சொல்லி 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. முதலாவது அந்த 3வது வசனத்தில் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான். பாருங்க, கர்த்தருடைய பர்வதம் அப்படின்னா என்ன? தேவனுடைய பர்வதம்னு வாசிக்கிறோம். இந்த தேவனுடைய ஆலயம், கர்த்தருடைய பர்வதமாகிய தேவனுடைய ஆலயம் அப்படின்னு வேதத்தில் நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பர்வதம் தேவனுடைய ஆலயம் ஒன்றா பயணிக்கிறத வேதத்தில் நிறைய இடங்களில் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, நாம் ஜெபிக்கிற ஜெபஸ்தலமும் கர்த்தருடைய பர்வதம் தான். அந்த இடத்துக்கே போக முடியாமல் நம்ம தடுக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளே இருக்கிற சுபாவ மாற்றங்கள் தான் அது. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். ஒரு நாள் போயிட்டு வர்றதல்ல, நிலைத்திருக்கிறது யார்னா 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. கைகளில் சுத்தமுள்ளவன், நம்முடைய கரங்கள் சுத்தமுள்ளதாய் இருக்க வேண்டும், நாம் செய்கிற காரியங்கள் சுத்தமுள்ளதாய் இருக்க வேண்டும். இருதயத்தில் மாசில்லாதவன், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இருதயங்களை செவ்வைப்படுத்துறது, இருதயத்தை கவனமாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் முதல் இடத்தை கேட்கலை, 2வது இடத்தை எனக்கு தான்னு சொல்லலை. முதல் இடத்தை எனக்கு கொடுத்துட்டு மற்ற இடங்களை வேற ஆட்களுக்கு கொடுன்னு சொல்லலை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. முடிஞ்சு. முழு இருதயமும் அவருக்கு வேணும், நம்முடைய முழு ஆத்மாவும் அவருக்கு வேணும், முழு இருதயத்தையும் அவர் கேட்கிறார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஸோ இருதயத்தில் மாசில்லாதவனாக இருந்து, இருதயத்தில் மாசு இருந்துச்சுன்னா, இருதயத்தில் அழுக்கு இருந்துச்சுன்னா நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு போக முடியாது. ஏன் ஜெபிக்க முடியலை, ஏன் பைபிள் வாசிக்க முடியலை, ஏன் கர்த்தரை தேட முடியலை, ஏன் உண்மையாக வாழ முடியலை, ஏன் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபம் பண்ண முடியலை, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனாலும் ஏன் டைம் பார்க்கணும்னு தோன்றிக்கிட்டே இருக்கு மனதில். அதற்கெல்லாம் காரணம் என்னென்னா, இருதயத்தில் இன்னும் அழுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இருதயங்கள் கழுவப்படணும், இருதயங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் முழுவதுமாக சரணடையணும். அப்போ தான் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் நிலைத்திருக்க முடியும். ஆமென். அடுத்து, தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல். பிசாசு நிறைய மாயையான காரியங்களை உங்களுக்கு முன்பாக கொண்டு வரும். அந்த மாயையின் பிடியிலிருந்து நீங்கள் உங்களை தப்புவிக்கணும், மாயின் கட்டுகளிலிருந்து நீங்கள் வெளியே வரணும். ஆமென். உங்களை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் காத்து கொள்ளுகிறது உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். மாயைக்கு ஒப்புக்கொடாமல் காத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கரத்தில் இருக்குது. மாயின் பிடிகள் எப்படி வேணா வரலாம், எந்த கிரியைகள் மூலமாக வேண்டுமானாலும் வரலாம். அது உயிர் உள்ளதாக இருக்கலாம், உயிர் அற்றதாக இருக்கலாம். எதன் மூலமாகனாலும் இந்த மாயையின் காரியங்கள் நமக்கு வரலாம். அப்போது உங்களுடைய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவர்களாக இருக்கணும். கபடாய் ஆணையிடாமலும், சரியானதை ஆணையிடணும். அப்படிப்பட்டவங்களாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கர்த்தருடைய பர்வதத்தில், அவருடைய அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நீங்கள் நிலைத்திருக்க முடியும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி நிலைத்திருக்கிற மனுஷன்தான் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு ஏன் பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, நிலைத்திருக்கலை. கேட்கும்போது அவரும் வசனத்தை தரத்தான் செஞ்சார், வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஆனால் இன்னும் நடக்கலையே. அதனால் ஏன் நடக்கலை அப்படின்னா, நாம் நிலைத்திருக்கலைன்னு அர்த்தம். நிலைத்திருக்கும் போது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் யாரு? கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன், கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறான்ல, அவன் தான் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுகிறவனாயிருக்கிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக, ஆண்டவருக்குள் நிலைத்திருக்க நாம் வேற என்ன செய்யணும்? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 1 யோவான் 3:24. அவருடைய கட்டளைகளை
கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய கட்டளைகளை என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ள வேண்டும். அந்த கை கொள்ளுகிற மனுஷன் தான் அவரில் நிலைத்திருக்க முடியும். அப்படி கை கொள்ளுகிற மனுஷனிடத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? நிலைத்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் நமக்குள்ள நிலைத்திருக்கிறத அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே என்ன செய்து கொள்ள முடியும்? அறிந்து கொள்ள முடியும். நம்ம ஆவியை பரிசோதிக்கணும். அப்பப்போ நம்ம எந்த வேலைகள் இருந்தால் அது சரியாக இருக்கிறதா, சரியானதை யோசிக்கிறதா, சரியான காரியத்தை குறித்து திட்டம் போடுகிறதா அப்படின்னு ஆவியை குறித்து நம்ம யோசனை பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி யோசிக்கும் போது ஒருவேளை நமக்கு விசனப்படுகிற மாதிரி அல்லது நாம் விரும்பாத மாதிரி இருக்குமே ஆனால் உடனடியாக வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கணும். நல்ல மனசில் இருந்து, இருதயத்தில் இருந்து நல்ல தெளிவாக ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணுகிறது சாதாரணமானதல்ல. பெரிய பெரிய ஆமென் விஷயங்கள் இந்த ஸ்தோத்திரம் என்று சொல்லும்போது நடைபெறுகிறதை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அல்லது நேரம் கிடைத்தால் உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் சில நிமிடங்கள் அல்லது சில மணி நேரங்கள் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த ஆவி முதலாவது நமக்குள்ள விசனப்படுகிறது போல நமக்கு தோன்றும் போதே ஏதோ சம்திங் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு முன்பாகவே நம்ம ஆயத்தப்பட வேண்டும். பலவானை முந்தி கட்டினால் ஒளியே அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பிசாசினுடைய செய்கைகளை முந்தி கட்டினாதான் அவனுடைய பொருட்களை நம்ம கொள்ளையாட முடியும். இல்லாவிட்டால் நம்மை அவன் என்ன செய்வான்? கொள்ளையிட்டு போயிடுவான். அதுக்காக நம்ம ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்புறம் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருந்தால் என்ன நடக்கும்? யோவான் 15:7 வாசிக்கும் போது, யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நிறைய நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாததற்கு காரணம் என்ன? நம்ம ஆண்டவர்கிட்ட நிலைச்சி இருக்கலை. அதுதான் முக்கியமானது, அதுதான் உண்மை. ஏன் என்னுடைய ஜெபம் கேட்கப்படலை? பல வருஷமாக ஜெபம் பண்ணுறேன்னு. ஆமாம், நீங்கள் நிலைச்சில்லாதனால தான், ஆண்டவருக்குள்ளே நம்ம நிலைத்திராததுனால தான் ஆண்டவரால் அந்த ஜெபத்தை என்ன செய்ய முடியல? கேட்க முடியல, செய்ய முடியலை. இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ நிலைத்திருக்கும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதை பார்க்கிறோம். அடுத்து இரண்டாவது நாம் எதை குறித்து தியானிக்க போறோம்னா, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். வாசிக்கலாம் அதே அதிகாரம் 1 யோவான் 3:8 முதலாவது பார்த்தோம் இயேசுவில் நிலைத்திருங்கள் என்று. இரண்டாவது பார்க்க போகிறோம் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். வாசிக்கலாம் 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதாவது பிசாசின் கிரியைகள் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, பிசாசை பிடித்து அலைக்கழிக்கப்பட்டு ஒரு நிலைக்கு போவாங்கல்ல, அவங்கள குறித்து தான் நம்ம நினைக்கிறோம். அவங்க தான் பிசாசினுடைய கிரியைகள்னால நிரம்பி இருக்கிறாங்க, மற்றவங்க யாருக்குள்ளேயுமே பிசாசு இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை, அது ஒரு பெரிய வகை விஷயம். ஆனால் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் பாவம் இருக்கும்போது இந்த பிசாசினுடைய ஆளுகை கிரியை உள்ள என்ன செய்கிறது? இருக்கிறது. பெருமை இருந்தால் உள்ளே பிசாசு இருக்கிறான், பொறாமை இருந்தால் உள்ளே பிசாசு இருக்கிறான், வன்கண் உள்ளவர்களாக இருந்தால் உள்ளே பிசாசு இருக்கிறான். தேவனுடைய சுபாவம் இல்லாமல் வேறு எந்த சுபாவம் இருந்தாலும் நமக்குள்ளே பிசாசினுடைய கிரியைகள் என்ன செய்கிறது? காணப்படுகிறது. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் என்ன செய்தார்? வெளிப்பட்டார். பிசாசின் கிரியைகள் என்பது நமக்குள் காணப்படும் தீய சுபாவம் தான்.
நமக்குள்ள இருக்கிற தீய சுபாவம், ஒரு கெட்ட சுபாவம் நமக்குள்ள ஒருவேளை இருக்கலாம். இதை கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு அப்படிப்பட்ட தீய சுபாவங்கள்லாம் இல்லாமல் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிப்பட்டவங்க நீங்கள் ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணால் போதும். கர்த்தருக்கு மகிமை. ஆமென். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பிசாசின் கிரியைகள் என்பது நமக்குள் காணப்படுகிற தீய சுபாவமே. அந்த சுபாவத்தை அழிக்கும்படி தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? வெளிப்பட்டார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியைகள் செய்கைகள், அந்த செய்கைகள் நமக்குள்ளே சில நேரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட கிரியைகள் வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அதை அழிக்கிறதற்காக தேவகுமாரன் வெளிப்பட்டார் அப்படின்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டதினால பிசாசின் கிரியைகள் எனக்குள்ளிருந்து அழிக்கப்படும், வியாதியின் கட்டு எனக்குள்ளிருந்து அழிக்கப்படும், பலவீனத்தின் கிரியைகள் எனக்குள்ளிருந்து அழிக்கப்படும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஆமென், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படி தான் தேவனுடைய குமாரன் என்ன செய்தார்? வெளிப்பட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டால் பிசாசின் கிரியைகள் உங்களை ஆட்கொள்ளாது. உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். ஆமென். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவங்களா இருக்கணும். அப்படி இருந்தால் பிசாசின் கிரியைகளுக்கு உங்களுக்குள்ள வேலையே இல்லை, அது உங்கள் பக்கத்தில் வரவே வராது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கலாத்தியர் 4:19 வாசிக்க வேண்டாம். அந்த வசனத்தில் கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுகிறது என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். நம்ம கிறிஸ்து நமக்குள்ளே உருவாக வேண்டும். நம்முடைய கண்களில் கிறிஸ்துவினுடைய பார்வை இருக்கணும், நம்முடைய கைகளில் கிறிஸ்துவினுடைய செயல்கள் இருக்கணும், நம்முடைய வாய் கிறிஸ்துவின் வார்த்தைகள் என்ன செய்யணும்? பேசணும். நம்முடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கணும், நம்முடைய இருதயம் கிறிஸ்துவின் இருதயமாக இருக்கணும். நம்முடைய எல்லாம், நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய பேச்சு, சுபாவம், நாம் பார்க்கிற விதம், நடந்து கொள்கிற எல்லாமே யாரை போல இருக்கணும்னா கிறிஸ்துவை போலவே இருக்கணும். அந்த சுபாவம் நமக்குள்ளே நிச்சயமாக தேவை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8:13 சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின்படி, அந்த வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். பாருங்க, மாம்சத்தின்படி, மாம்சீகத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஏன்னா மாம்சீகத்தின் சுபாவங்கள், மாம்சீகத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அது நமக்கு தெரியும். 17 விஷயங்கள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், அடிக்கடி நம்ம அந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். அந்த மாம்சத்தின்படி பிழைத்தால் ஆமென் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆவியினாலே சரீரத்தினுடைய செய்கைகளை, சரீரத்தினுடைய அந்த இச்சைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும்? அழிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை எப்படி அழிக்கிறது? வார்த்தையை கேட்டால் ரொம்ப எளிதாக தெரிகிறது. ஆனால் ஆவியினால சரீரத்தின் செய்கைகள் அழித்தல் அப்படின்னா என்ன? யோவான் 6:63 வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரீரத்தின் செய்கைகளை அழிப்பதற்கு நாம் வசனத்தை அதிகமாக தியானிக்க வேண்டும். வசனத்தின் மேலே தாகம் கொண்டவர்களாக, ஆர்வம் கொண்டவர்களாக நாம் மாறணும். 40 லட்சத்திற்கும் மேலான இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு யோசுவாவுக்கு வந்தபோது ஆண்டவர் யோசுவாவின் இடத்துல என்ன சொன்னார்? நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு அவர் அப்படியே விடவில்லை. அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை இரவும் பகலும் நீ தியானிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார். கிட்டத்தட்ட 4-5 முறைகள் அவனிடத்திலே மோசே மூலமாகவும் ஆண்டவரும் நேராக அவனிடத்திலே சொன்னார். இந்த ஜனங்கள் எல்லாம் நடத்தணும். இவ்வளோ பெரிய கூட்டம், ஒரு நாடையே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிற வேலை மட்டுமல்ல, பங்கு போட்டு கொடுக்கிற வேலை. மோசே கொண்டு வந்துட்டாரு ஓரளவுக்கு பக்கத்தில் வரைக்கும். ஆனால் யோசுவாவுடைய வேலை மறுபடி பிரயாணப்படுத்துகிறது மாத்திரமல்ல, அவர்களுக்கு அவர்களுடைய பங்கிலே அவர்களுக்கு சரியான இடத்தை கொடுக்க வேண்டிய வேலை. பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா,
பங்கு போட்டு கொடுக்கறத ரொம்ப கஷ்டமான வேலை. எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, எங்களுக்கு அது வேணும் இது வேணும். அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் யோசுவா செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், நீ இரவும் பகலும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உள்ள வசனத்தை என்ன செய்யணும், தியானிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் அவன்கிட்ட மறுபடி சொன்னார். அதை நீ செய்யும்போது உன்னுடைய வழிகளெல்லாம் நீ வாய்க்க பண்ணுவ, நீ இடதுபுறம் வலதுபுறமும் சாயாமல் சரியாக நீ பயணிப்ப அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை ஆண்டவர் அவன்கிட்ட சொல்கிறாரு. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தளர்வில்லாத தொய்வில்லாத நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் கிறிஸ்துவ ஜீவியம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய வசனத்தை நாம் இரவும் பகலும் தியானிக்கிறவர்களாக இருக்கணும். அங்கே சொல்லப்பட்டிருக்க ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, மாம்சீக கிரியைகள் ஒன்றுக்குமே உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. வசனத்தை வாசிக்கும் போது தியானிக்கும் போது சரீரத்தினுடைய செய்கையில் என்ன செய்யப்படும், அழிக்கப்படும். இன்னும் பரிசுத்தமாய், இன்னும் தேவனுக்கு உகந்தவர்களாய், இன்னும் தேவனுக்கு ஏற்றவர்களாய், அவருடைய இருதயத்துக்கு பிரியமானவர்களாய் நீங்கள் வாழ முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக நாம் தியானிக்க போகிறோம், தேவனுக்கு பிரியமானவைகளை நாம் செய்ய வேண்டும். அதே அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 3:22. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானதை நாம் செய்தாலே நாம் கேட்கிற எல்லாவற்றையும், வேண்டிக் கொள்ளுகிற எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், தருகிறார். ஆமென். தேவனுக்கு சித்தமானவைகளை நாம் செய்யும்போது நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ, அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆண்டவர் அதை என்ன செய்கிறார், தருகிறார். நிறைய நேரத்தில் நமக்கு அவசியமானது, ரொம்ப அத்தியாவசியமான காரியங்கள் கூட நாம் ஜெபிக்கும் போது கிடைக்காமல் இருக்கிறதை பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், நாம் ஆண்டவருக்கு பிரியமானவைகளை செய்யாததினால், தேவன் எதில் விருப்பப்படுவார், தேவன் எதில் பிரியப்படுவார் என்று நாம் அதை யோசித்து செய்யாததினாலே நமக்கு வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள், நாம் கேட்கிற காரியங்கள் நமக்கு கொடுக்கப்படாமல் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும் என்கிற மனநிலை கொண்டவர்களாய் நாம் மாற வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது 40வது சங்கீதம் 8ஆம் வசனத்திலே இப்படி சொல்லுகிறார், என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். பாருங்க, இந்த வசனத்தில் தாவீது எதை விரும்புகிறாரு, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அவர் செய்கிறதற்கு விரும்புகிறார். கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை அவர் செய்ய என்ன செய்கிறார், விரும்புகிறார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்ய விருப்பமுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் எதை பிரியப்படுவார், எது அவருக்கு பிரியமானது என்று சொல்லி யோசித்து அதை தியானித்து நாம் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும்னா எப்படி நீங்கள் செய்ய முடியும்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எபேசியர் 5:10, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். ஆண்டவருக்கு பிரியமானது என்னவென்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும். எப்படி? கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கும் போது அதிலே ஆண்டவர் எதில் பிரியப்படுகிறார், எதில் பிரியப்படவில்லை என்பதை நம்மால் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறதற்கு நாம் சோதித்து பார்க்க வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 143வது சங்கீதம் 10வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும். தாவீதுடைய இருதயத்தை பாருங்க, எப்பவுமே ஆண்டவருக்கு பிரியமானது என்ன, தனக்கு பிரியமானது இல்லை, ஆண்டவருக்கு பிரியமானது என்ன அப்படின்னு சொல்லி யோசித்துட்டே இருக்கிறார். அதுக்காக அவர் ஜெபம் பண்ணுகிறார், அதுக்காக ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தரலும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லி சங்கீதங்களின் புஸ்தகம் 143வது சங்கீதம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை நமக்கு போதிக்கிறவரே அவர்தான். நாம ஒரு காரியத்தை எடுத்து இதை தான் ஆண்டவர் பிரியப்படுவார் என்று சொல்லிவிட முடியாது. அவர் எதில் பிரியமாயிருக்கிறார், எதில் விருப்பப்படுகிறார் என்பதை போதிக்கிறவரே அவர்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ அப்படி நாம் அவருக்கு பிரியமானதை செய்யும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நாம் கேட்கிற காரியங்கள் எதுவானாலும் அவர் நமக்கு தருகிறார். எதுவானாலும் ஆமென். அவரிடத்தில் நாம் எதை கேட்டாலும் அவர் தருகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள மாத்திரம் நாம் அறிய வேண்டும். ஆமென். தாவீதினிடத்திலே ஆண்டவர் ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்று சொன்னார்.
அவனுக்கு ஆசை, அவ்வளவு பிரியமுள்ளவனாயிருந்தான். எப்படியாவது ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணுமே என்று தாகமுள்ளவனாயிருந்தான். ஆண்டவர் அவனிடத்தில் சொன்னார், நீ கட்ட வேணாம், உன்னுடைய கற்ப பிறப்பான உன்னுடைய குமாரன் தான் இந்த ஆலயத்தை கட்டுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவன்கிட்ட சொன்னார். ரொம்ப வருத்தமாக இருந்திருக்கும் அந்த வார்த்தை. ஆனாலும் அந்த தாகத்தின் நிமித்தம் என்ன செய்தான், உயிரோடு இருக்கிற நாட்கள் வரைக்கும் தேவாலயத்திற்காக, கர்த்தருடைய ஆலயத்திற்காக தன்னால் இயன்ற மட்டுமல்ல, இயலாத மட்டும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கான காரியங்களை, பொருட்களை, மரங்களை, பொன்னை, அந்த எல்லா வஸ்துக்களையும் அவன் சவதரித்து வைக்க துவங்கினான். இதுதான் கர்த்தர் அவனுக்கு வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட தன்னுடைய குமாரன் எழுந்து கட்டுவான், ஆனால் அதுக்கான காரியங்களை நான் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே அன்பு கொண்டவன், பிரியமானவன். அதனால தான் தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கே ஏற்ற ஒரு மனுஷனாக இருந்தான். நீங்கள் இருக்கிற இடம் வனாந்தரமாக இருக்கலாம், நீங்கள் இருக்கிற இடம் ஒரு ஒடுக்கப்பட்ட இடமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் கர்த்தரை உண்மையாக நேசிக்கிறவங்களாக இருந்தால் ஆண்டவர் எந்த ஸ்தானத்திற்கும் உங்களை உயர்த்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மாயையின் பிடியிலிருந்து நம்ம வெளியே வரணும். அப்படி வெளியே வரும்போது ஒரு சரியான பாதையில் நடக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இன்றைக்கு நம்ம 3 காரியங்களை தியானித்திருக்கிறோம். முதலாவது, இயேசுவில் நிலைத்திருக்கிறது. இரண்டாவது, பிசாசின் கிரியைகள், நம்முடைய சுபாவங்களில் காணப்படுகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படணும். அடுத்ததாக, கடைசியாக, ஆமென், தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும். இந்த 3 காரியங்களை இந்த நாளில் தியானித்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவர் என்ன சூழ்நிலை வந்தாலும் எப்போதும் உம்மோடு தங்கி வாழுகிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு தருவீராக. எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் உமக்குள் நிலைத்திருக்கிறவர்களாக, ஆண்டவர் உமக்குள் வேர் கொண்டவர்களாக அவர்களை மாற்றுவீராக. கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எங்களுக்குள்ளே காணப்படுகிற சுபாவ மாற்றங்கள், ஆமென், எல்லா பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். எங்களுக்குள்ளே இருக்கிற சுபாவத்திலே நல்ல மாற்றத்தை நீ தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே நீர் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல ஆண்டவரே, உமக்கு பிரியமானவைகளை செய்ய, எப்போதும் உமக்கு பிரியமானவைகளை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும். ஆண்டவர், உமக்கு பிரியமானதே 24 மணி நேரம், ஒரு நாள் முழுவதும், ஆண்டவரே, வாரம் முழுவதும், மாதம் முழுவதும், எல்லா நாட்களிலும் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் உம்மை பாடி ஆராதிக்க, மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு தந்த நல்ல பாக்கியத்திற்காக, சிலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த நாளில் ஆண்டவரே 3 காரியங்களை நாங்கள் தியானித்திருக்கிறோம். முதலாவது, உமக்குள் நிலைத்திருக்கிறவர்களாய் ஆண்டவரே நீர் எங்களை மாற்ற வேண்டும். இரண்டாவது, எங்களுடைய சுபாவங்களில் காணப்படுகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, மூன்றாவதாக, உமக்கு பிரியமானதை எப்போதும் நாங்கள் செய்ய எங்களுக்கு நீர் கிருபை தாரும். ஆண்டவரே, உம்முடைய வழியிலே எங்களை நடத்தி எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் உம்முடைய பாதையில் நடக்க உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த எல்லை பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி. ஒவ்வொருவரும் ஆண்டவர் இரட்சிப்பின் அனுபவத்தை பெற, உம்மை அறிந்து கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் உம்முடைய சித்தம் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.